தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் 5ஓட ஆன்சர் கீ பார்க்கலாம். முதல் கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏசிடி சரி. 1757 பிளாசி போர் நடைபெற்றது. சரி. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் எதிர்ப்பை பதிவு செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது தவறு, அது புலித்தேவர். பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1839 சரி. பாளையக்காரர்கள் தாங்கள் வசூலித்த வரிப்பணத்தில் 1/3 பங்கை மதுரை நாயக்கருக்கு வழங்கினார் என்பதும் சரி. பி மட்டும் அதில் தப்பு. எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். விஜயநகர ஆட்சியாளர்கள் தான் தங்கள் மாகாணத்தில் நாயக்கர்களை முதலாக நியமிக்கிறாங்க. விஸ்வநாத நாயக்கர் 1829 மதுரை நாயக்கராகிறாரு. 72 பாளையங்களை பிரித்து பாளையக்கார முறையை கொண்டு வந்தவர் அவர் தான். கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு இருக்கு. கிழக்கு பாளையங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் கட்டுப்பாட்டிலையும், மேற்கு பாளையங்கள் பூலித்தேவர் கட்டுப்பாட்டிலும் கீழே இருக்கு. ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவரும் பூலித்தேவர் தான். இரண்டாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ, சி மட்டும் சரி. ஏபிடி அனைத்தும் தவறு. கட்டபொம்மனின் தலைநகரம் பாஞ்சாலங்குறிச்சி என்பது சரி. மற்றெல்லாம் பார்க்கலாம். கட்டபொம்மனோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியை சார்ந்தவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகம் வராங்க. பாண்டியன் கீழ் நிலமானி அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு ஜெகவீர பாண்டியன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்கிறார். நாயக்கர் ஆட்சியில் ஜெகவீர பாண்டியன் பாளையக்காரர் ஆனார். அவருடைய மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன், கட்டபொம்மனுடைய மனைவி ஜக்கம்மாள், சகோதரர்கள் ஊமைத்துறை, செவத்தையா. பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் பார்த்தீங்கன்னா நவாபின் ஆணையின் கீழ் கொண்டு வரப்படுது. 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியில் வரி உரிமையை ஆங்கிலேயர் பெறுகின்றனர். மூன்றாவது கேள்வி, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, வேலு நாச்சியார். சிவகங்கையின் ராணியாக இருக்காங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி அவங்க தான். 16ஆவது வயதில் திருமணம். அவருடைய கணவர் சிவகங்கை முத்து வடுகநாதர். 1772 ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ் படைகள் முத்து வடுகநாதரை காளையார் கோவில் போரில் கொண்டுறாங்க. திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இவங்க வாழ்ந்து வராங்க. மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் ஹைதர் அலி இவங்க உதவியுடன் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுறாங்க 1780. குயிலி என்பவரால் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலும் இவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அடுத்து நான்காவது கேள்வி, கால வரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏடிபிசி சரி. ஏடிபிசி சரி. சரி, காலவரிசை ஏடிபிசி. ஃபஸ்ட்டு கட்டபொம்மன் இறக்குறாரு. அடுத்து ஊமைத்துறை, செவத்தையாவும் பாளையங்கோட்டையை சேர்ந்து தப்பிச்சு போகிறாங்க. மெக்காலே தலைமையிலான ஆங்கில படை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தன்வசப்படுத்துகிறாங்க. கடைசியாக கர்னல் அக்னியோ, கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதர கூட்டமைப்பு எதிராக படையெடுக்கிறாங்க. ஐந்தாவது கேள்வி, இரண்டாவது பாளையக்காரின் போரின் முடிவில் எத்தனை கிளர்ச்சியாளர்கள் வேல்ஸ் இளவரச தீவுக்கு அனுப்பப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ, 73 பேர். எங்கே? வேல்ஸ் இளவரசர் தீவு. மலேவியின் பினாங்கு தான் வேல்ஸ் இலவச தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. 6, கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, பி, சி சரி. 1891 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேய நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர் சரி. இதனால் பாளையக்கார முறை நீக்கப்பட்டது என்பதும் சரி. அடுத்தது, அதாவது 1800 1808 வரை செய்த கிளர்ச்சி இரண்டாவது பாளையக்கார பொருத்தின்னு சொல்லுவாங்க. 7, தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்த சமையல்காரர் பெயர்? ஆப்ஷன் சி, நல்லப்பன் அவருடைய சமையல்காரர். தீரன் சின்னமலை இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடு அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர், திண்டுக்கல் பகுதிகள் உடக்கியது. இது மதுரை நாயக்கரோட ஒரு பகுதியாக இருந்தது. பின்பு மைசூர் உடையார்களால் இது இணைக்கப்பட்டது. 8, வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, வி.டி. சவார்கர். 9, 1857 கிளர்ச்சி முதலாக
எங்கு தொடங்கியது? தொடங்கிய இடம் ஆப்ஷன் ஏ பராக்பூர். ஆயிரத்தி 1957 மார்ச் 29 வங்காள படையைச் சேர்ந்த மங்கள் பாண்டே அவர் தான் வந்து மும்முறை எதிர்ப்பு பதிவு செய்தார். யாரு? மங்கள் பாண்டே. 10 கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த இயக்கங்களை தேர்வு செய்யும். 2 வகையான இயக்கம் இருக்கும். ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்பு இயக்கம். இதில் சீர்திருத்த இயக்கம் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஏசி பிரம்ம சமாஜம், அலிகார இயக்கம். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சீர்திருத்தம். ஆரிய சமாஜமும் தியோபந்த இயக்கமும் மீட்பு இயக்கங்கள். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன் இது எல்லாமே மீட்பு இயக்கங்கள். 11 கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்யும். எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி எதுவும் இல்லை, அனைத்தும் சரியே. பிரம்ம சமாஜம் வங்காளம், ஆரிய சமாஜம் பஞ்சாப், பிரார்த்தனை சமாஜம் மும்பை. 12 பொறுத்துக. ஆப்ஷன் சி 213 குலாம்கிரி ஜோதிபா பூலே, சத்யார்த்த பிரகாஷ் தயானந்த சரஸ்வதி, அகில திரட்டு வைகுண்ட சுவாமிகள். குலாம்கிரி என்பதன் பொருள் அடிமைத்தனம். 13 ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி ஏபிசி சரி. இவருடைய பிறப்பு தட்சிணேஸ்வரம். பஜனை பாடல்கள் மனமுறையை பாடுவதன் மூலம் பேரின்ப நிலை அடையலாம் சொன்னார். காளியின் தீவிர பக்தர். இறைவனுக்கு செய்யப்படும் சேவை மனிதனுக்கு செய்யப்படும் சேவைன்னு அவர் சொல்ல, மனிதனுக்கு செய்யும் சேவை தான் இறைவனுக்கு செய்யும் சேவைன்னு சொல்லியிருக்கார். அதனால பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1886. ஆயிரத்தி 1875 பிரம்மஞான சபை வந்து அமெரிக்காவில் நிறுவப்படுது. எங்க? அமெரிக்காவில். 1852 ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை வந்து புனேயில் திறந்தவர் ஜோதிபா பூலே. 15 நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர். ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். காமன்வெல் நியூ இந்தியா. 16 ஒடுக்கப்பட்ட சாதியினருக்கு மறுக்கப்பட்ட இந்த பொது சாலைகளில் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்தவர். ஆப்ஷன் சி ஐயன் காளி. ஜோதிபா பூலே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் விதைகளுக்கு காப்பகங்களை உருவாக்கினார். இவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியையும் சமயப்பரப்பு நிறுவனங்களின் செயல்பாட்டையும் வந்து ஜோதிபா பூலே ஆதரிச்சிருக்கார். ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மேலடை அணிய போராடியவர் நாராயண குரு. 17 பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? பாளையக்காரர்களை அங்கே எவ்வாறு அழைத்தார்கள்? ஆப்ஷன் பி போலிக்கார். போலிக்கார்னு கூப்பிட்டுருக்காங்க. பாளையக்காரர் அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசு கப்பங்கொட்டும் குறுநில அரசு. 18 பூலித்தேவரோட பாளையக்காரர் கூட்டமைப்பில் இணையாத பாளையங்களை தேர்வு செய்யும். இதெல்லாம் இணையலை. ஆப்ஷன் சி ஏபிசிடி. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம்னு எதுவுமே வந்து புலித்தேவரோட பாளையக்காரர் கூட்டமைப்பில் இணையலை. 19 பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 3142 திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் துண்டாஜி, ஆனைமலை யதுல் நாயக்கர். இரண்டாவது பாளையக்காரர் தொடங்கிய ஆண்டு 1800 விருப்பாட்சியில் நடந்த சந்திப்பு தான் தொடங்குது. அப்புறம் ராமநாதபுரம், மதுரைன்னு அப்படியே அந்த போர் பரவுது. ஆங்கிலேயர் மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் மலபார் கேரளவர்மா மீது போர் தொடுப்பதாக அறிவிக்கிறாங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறிது தப்பி சின்ன மருதுடன் அடைக்கலம் புகுந்தனர். 20 மருது சகோதரர்கள் கழகம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தென்னிந்திய புரட்சி. 21 தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளை ஆராயவும்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏபிசிடி அனைத்தும் சரி. இயற்பெயர் கீர்த்தகிரி. பிரெஞ்சுக்காரரிடம் போர் பயிற்சி பெறாரு. ஓடாநிலை என்ற இடத்துல ஆங்கிலேயத்து போராடுறாரு. சிவகிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்படுறார். இவர் கையாண்ட போர் முறை கொரில்லா போர் முறை. 22 கூற்றுகளை ஆராயவும். ஏ, வேலூர் புரட்சி 1806 நடைபெற்றது. பி, வேலூர் புரட்சியை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி, பி மட்டும் தப்பு. 806 தொடங்குச்சு. அது தொடங்கி உள்நாட்டு கலவரங்கள் நிறைய நடந்தது. 1806 ஜூலை 10 தான் தொடங்குது வேலூர் கிளர்ச்சி. 23 சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் பி, நாகலாபுரம். 24 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. காளையார் கோவில் போரில் முத்தோடுநாதர் கொல்லப்பட்ட பின்பு வேல்நாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் என்பது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்க தலைமையேற்று நடத்தினார் என்பதும் சரி. 25 பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1757 ஜூன் 23. சிராஜ் உத்தல்லாவுக்கும் ராபர்ட் கிளைவும் நடைபெறுது. ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுவார். பிளாசி போருக்கு பின் மீர் ஜாஃபர் ஆளுநராக்கப்படுறாரு. அவரிடமிருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. பிளாசி போருக்கு பின் எல்லை விரிவாக்கம் செய்யும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றுறாங்க. 26 கிளர்ச்சிகள் அதுக்கான காரணங்கள் பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 நேரடியாக பொருந்திருக்கு. கோள்கள் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா சோட்டநாகூர் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுத்தது தான். சாந்தலர் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரயில்வே கட்டுமான பணியினால் பலமுறை வெளியேற்றப்பட்டதாக தொடங்குச்சு. முண்டா கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா நிலத்துக்கான தனி சொத்துரிமை அறிமுகத்தால் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்ப ஊடுருவனால நடைபெற்றது. கோள்கள் கிளர்ச்சி 1831-32 பிந்த்ராய் தலைமை. சாந்தர் கிளர்ச்சி 1855 பீர்சிங் சித்து கனு தலைமை. 27 கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ, பி, டி சரி. உளுக்குளன் கிளர்ச்சி என்பது பொருள் பெரிய கழகம். முண்டா மக்கள் குண்டக்கட்டை முறையில் விவசாயம் செய்து வந்தனர், அதுவும் சரி. முண்டா கிளர்ச்சி 1999 ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் தொடங்கியது என்பதும் சரி. முண்டா பார்த்தீங்கன்னா தன்னை கடலின் தூதர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாரு. சித்துவும் கனவும் தான் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என கடவுள் உத்தரவிட்டதாக சொல்றாங்க. அடுத்து 28 வாரிசிலப்பு கொள்கை அடிப்படையில் இணைக்கப்பட்ட முதல் பகுதி. ஆப்ஷன் சி சதாரா. 29 1857 பெருங்கிளர்ச்சியின் போது பரோலியில் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். பரோலி. ஆப்ஷன் பி கான் பகதூர் கான். பேகம் அஷ்ரத் மஹால் லக்னோ, நானா சாஹிப் கான்பூர், ஜான்சன் லட்சுமிபாய் மத்திய இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா வங்காள டல்லோசி பிரபாவால் வாரிசல்பு கொள்கை அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தான் ஜான்சி லட்சுமிபாய். 30 1857 பெருங்கிளர்ச்சியின் தோல்விக்கான காரணங்களை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பி, சி சரி. இந்த கிளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில அறியப்பட்ட நடுத்தர மக்கள் ஆதரவு தெரிவிக்கல. சரியான மத்திய தலைமையில் சரியாக ஒருங்கிணைக்கப்படல. அதனால அந்த கிளர்ச்சி தோல்வி அடைந்தது. கிளர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்படுறார். 21 இண்டிகோவின் கண்ணாடி நீல் தர்பன் இந்த நாடகத்தை எழுதியவர் தீன் பந்து மிஸ்ரா. ஆப்ஷன் பி. கேத்ரின் அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாய காலத்தில் இருந்ததை விட வேதனையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 32 தவறான இணையை தேர்வு செய்யவும்.
ஆப்ஷன் டி எதுவும் தவறில்லை, அனைத்தும் சரி. லால் பஞ்சாப், பால் மகாராஷ்டிரா, இன்னொருத்தர் வங்காளம். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால். லால், பால், பால். முக்கியமான சுதேசி இயங்கு தலங்கமாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். தமிழ்நாட்டில் முன்னெடுத்து சென்றவர் வஉசி அவர்கள். 33 அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1916 செப்டம்பர். திலகர் 1916 ஏப்ரலில் தொடங்குறாரு. 34 காந்தியடிகள் முதலாக இனவெறியை எதிர்கொண்ட இடம். ஆப்ஷன் டி செயின்ட் பீட்டர் மாரிட்ஸ்பர்க். அங்கே தான் வந்து ரயில் வண்டியிலிருந்து தள்ள விடப்படுகிறார். 35 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1918. அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு பின்பு தான் கேதா சத்தியாகிரகம் நடைபெறும். ஏன்னா இது வரிசைப்படுத்தல் கேட்பாங்க அதுக்காக. 36 ஒத்துழையாமை இயக்கத்தின் நோக்கங்களை ஆராயவும். ஆப்ஷன் பி சி சரி. பட்டம் பதவிகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கணும், சட்டமன்றங்களே புறக்கணிக்கணும், நீதிமன்ற வழக்குகளை வந்து ஆஜராகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. குடிமை பணிகளை வந்து முழு இடங்களை பெறுதல் என்பதும் வந்து அவங்க நோக்கம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கிறது தான் அவங்களுடைய முக்கிய வேலையே. ஒத்துழையாமை இயக்கம் தோல்வியற காரணம் என்னன்னா பயிற்சி பெற்ற தொண்டர்கள் இல்லை அப்படின்னு தான் வந்து காந்தியடிகள் சொல்றாரு. 37 ஒரு கூற்று. உங்கள் மாவட்டத்திற்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமைப்பு ஆகியன பற்றி செய்திகளை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள். இந்த கூற்றினை கூறியவர் யார்? ஆப்ஷன் சி காந்தியடிகள். 38 சைமன் குழு பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். ஆப்ஷன் பி சைமன் குழு 5 பேர் இருந்தார் என்பது தவறு, 7 பேர் இருந்தாங்க. 1927 நவம்பர் 8 அமைக்கப்படுது. சைமன் குழுவில் அனைவரும் வெள்ளையராக இருந்தாங்க. சைமன் குழு ஏற்படுறதுக்கு கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டவர் லாலா லஜபதி ராய். இவர் பின்னால் இறந்துடுறார். 39 நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1928 தான் வந்து நேரு அறிக்கை வெளியிடப்படுது. நேரு அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிற்கு தன்னாட்சி பகுதி அப்படின்னு சொல்றாங்க. மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு வாக்காளர் தொகுதியுடன் தேர்தல் நடைபெறும் சொல்றாங்க. இந்து முஸ்லீம் சிறுபான்மையினராக உள்ள பகுதியில் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. பொது வாக்களிப்பு முறை மற்றும் அடிப்படை உரிமைகள் வழங்குவதும் நேரு அறிக்கையில் அதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கார். 40 பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு. வேதாரண்யம் உப்புச்சத்தியாகிரகம் ராஜாஜி. செஞ்சட்டைகள் இயக்கம் கான் அப்துல் காபர் கான். ரம்பா பழங்குடியினர் போராட்டம் அல்லூரி சீதாராமராஜ். இத்துடன் தேர்வு முடிந்தது. அடுத்தது மேக்ஸ் வரும் பாருங்க. நன்றி, வணக்கம்.